கமல் நடித்து வெளிவர தயாராக இருக்கும் படம் தூங்காவனம். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. எப்போதும் நடைபெறும் இசை வெளியீட்டு போன்று இல்லாமல் தூங்காவனத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் கமல்ஹாசனும் அவர் குழுவும். கொஞ்சம் நெடிய ட்ரெய்லர் தான். ட்ரெய்லரையும் பாடலையும் பார்த்த பிறகு அதை பாராட்டி வாழ்த்த விஐபிகளை மேடைக்கு அழைக்கவில்லை. மாறாக அவர்கள் இருக்கும் இடத்துக்கே மைக்கை கொடுத்து பேச சொன்னார்கள். இன்னொன்று, இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க ஒரு ஹெலிகாமை வைத்து படமாக்கினார்கள். அந்த ஹெலிகாம் தலைக்கு மேல் பறந்தபடி நிகழ்ச்சியை சுட்டு தள்ளியது. இந்த விழா உலகம் முழுவதும் இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய திரையரங்குகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இறுதியில் கமல் மட்டும் மேடை ஏறி படம் குறித்து பேசி படத்தில் பணிபுரிந்த அனைவரையும் மேடைக்கு அழைத்து அறிமுகப்படுத்தி வைத்தார். கமல் பேச்சிலிருந்து தூங்காவனம் படம் 40 நாட்களில் எடுக்கப்பட்டது, 38 நாட்களில் எடுக்கப்பட்டது என ஒவ்வொருவரும் ஒரு கதை சொல்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளிலும் நேரடியாக எடுக்கப்பட்டுள்ளது. 2 மொழிகளிலும் எடுக்க வேண்டுமானால் ஒரு கார் சீன் வந்தாலும் அதற்கு நம்பர் பிளேட் மாற்றிதான் மறுபடியும் சீன் வைக்க வேண்டும். அதே போல் ஒரு போலீஸ்காரர் வருகிறார் என்றால் தமிழுக்கு ஒரு யூனிஃபார்மும் தெலுங்குக்கு ஒரு யூனிஃபார்மும் என மாற்றி மாற்றிதான் எடுக்க வேண்டும். இந்த படத்தை நாங்கள் 52 நாட்களில் எடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துதான் தொடங்கினோம். அதன்படி முடித்தோம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் படத்திற்கு முக்கியமாக சில காட்சிகள் தேவைப்பட்டதால் மேலும் 8 நாட்கள் எடுத்துக்கொண்டோம். ஆக மொத்தம் இந்த படம் 60 நாட்களில் படமாக்கப்பட்டுள்ளது. 2 மொழிகளிலும் எடுத்துள்ளதால் ஒரு படத்துக்கு 30 நாட்கள் என்று பிரித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே நான் நடித்த ராஜபார்வை படத்தை 52 நாட்களுக்குள் எடுத்து முடித்தோம். என்றாலும் தற்போதுள்ள சூழல் விஸ்தாரமான தொழில்நுட்பத்தில் 2 மொழிகளிலும் ஒரு படத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் எடுப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இதற்கு படத்தில் பணிபுரிந்த அனைவரின் ஒத்துழைப்பு தான் காரணம் என்றார் கமல்ஹாசன்.